திமுகவின் உட்கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்காக மாவட்டந்தோறும் மாற்றங்களை மேற்கொண்டு வருகிறது திமுக தலைமை. அந்த வகையில் இதுவரை ஈரோடு, திருப்பூர், திருவள்ளூர், விழுப்புரம், மதுரை, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த மாற்றத்தோடு கூடுதலாகவும் சில புது வரவுகளும் உள்ளன. இதில் குறிப்பாக குறிஞ்சி இல்லம் டிக்கடித்த சிலர் இடம்பெற்றுள்ளதாகவும், இதனால் சீனியர்கள் சிலர் அப்செட்டில் இருப்பதாகவும், அதுபோக இனி வரப்போகும் மாற்றங்களில் இளைஞர் அணிக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவாலய பற்றி கிசுகிசுக்கிறது. ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் மாற்றத்தால் அமைச்சர் முத்துசாமி கடும் அப்செட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் வெளிப்பாடுதான் ஈரோடு மத்திய மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட தோப்பு வெங்கடாசலத்திடம் பிரஸ் மீட்டிலேயே கோபித்துக் கொண்டது, தலைமை சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியது, இவை அனைத்தும் விரக்தியின் உச்சத்தில் இருப்பதாலேயே முத்துசாமி வெளிப்படுத்தினார் என்கின்றனர் விவரமறிந்தவர்கள். அவர் மட்டுமில்லாமல் விழுப்புரம் மாவட்டத்தை 3ஆக பிரித்து மத்திய மாவட்டம் ஒன்றை உருவாக்கி விழுப்புரம் மெயினை அதிமுகவில் இருந்து வந்த லட்சுமணனுக்கு ஒதுக்கியதிலும் அம்மாவட்ட பொறுப்பு அமைச்சர் பொன்முடி கடும் அப்செட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் அமைச்சர்களும் அவர்களின் வாரிசுகளும் உள்ள மாவட்டங்களை பிரித்து கொடுத்து அதற்கு இளைஞர் அணியை சேர்ந்தவர்களை பொறுப்பாளராக நியமிக்கவும் திமுக தலைமை முடிவெடுத்துள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தை விரைவிலேயே தலைமை பிரிக்க உள்ளதாக வெளியாகியிருக்கும் தகவல் அம்மாவட்ட பொறுப்பு அமைச்சர் ஐ பெரியசாமியின் பிபியை ஹை ஆக்கி உள்ளதாக உள் விவரங்கள் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகன் செந்தில்குமாரும் அமைச்சர் சக்கரபாணியும் மாவட்ட செயலாளராக இருக்கிறார்கள். நிலக்கோட்டை, வேடந்தூர், திண்டுக்கல் மெயின், ஆத்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய திண்டுக்கல் கிழக்கிற்கு ஐ பே செந்தில்குமாரும், ஓட்டன்சத்திரம், நத்தம், பழனி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய திண்டுக்கல் மேற்கிற்கு அமைச்சர் சக்கரபாணியும் மாவட்ட செயலாளர்களாக உள்ளனர். திண்டுக்கல்லை பொறுத்தவரை என்னத்தான் அமைச்சர் சக்கரபாணி மாவட்ட செயலாளராக இருந்தாலும் இங்கு ஆலினால் பவர் அமைச்சர் ஐ பெரியசாமி என்று திண்டுக்கல் திமுகவினர் கூறுகின்றனர். இத்தகைய சூழல் அங்கு நிலவுவதால் அமைச்சர் சக்கரபாணியால் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்க முடியாத நிலை உள்ளதாகவும், அதனால் பழனியை தனி மாவட்டமாக பிரித்து கொடுத்தால் தனக்கான பவர் கூடும் என்பதால் திண்டுக்கல்லை பிரிக்க சொல்லி தலைமைக்கு அமைச்சர் சக்கரபாணி கடிதம் எழுதியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரு பக்கம் உட்கட்சி பாலிடிக்ஸ் ஊமை குத்தாக கொதித்துக் கொண்டிருக்க, உளவுத்துறையோ ஒரு ரிப்போர்ட்டை அனுப்பியுள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது ஒட்டன்சத்திரம், ஆத்தூர் தொகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மீதமுள்ள பழனி, வேடச்சந்தூர், நத்தம், நிலக்கோட்டை, திண்டுக்கல் ஆகிய 5 தொகுதிகளில் நிலவரம் கலவரமாக உள்ளதாக உளவுத்துறை தலைமைக்கு ரிப்போர்ட் அனுப்பியுள்ளதாகவும், இதனால் திண்டுக்கல்லின் பூட்டை உடைக்க தலைமை ரெடியாகிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தலைமையின் இந்த முடிவு குறித்து அறிந்து கொண்ட அமைச்சர் ஐபி, இப்ப இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், புதிய மாவட்ட செயலாளர் எல்லாம் வேண்டாம் என்று தலைமையிடம் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் என்னத்தான் ஹை வாய்ஸில் கத்தினாலும் கட்சிதான் முக்கியம் என்று தலைமை ஐபியின் கருத்தை மதிக்கவில்லை என்கின்றன அறிவாலய வட்டாரங்கள். எனவே திண்டுக்கல்லின் பூட்டு விரைவிலேயே உடைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.